ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா KFC ஸ்டைல்லையே காடையோட ஃப்ரை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதை நம்ம ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிடலாம். வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 2 காடை வாங்கியிருந்தேன். 2 காடையை அவங்களே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னாலுமே நல்லா ஹேர் ஏதாவது எங்கேயாவது ஒட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை நல்லா மஞ்சள்லாம் போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு க்ளீன் ஆகும். இப்போது இதை நல்லா ஊற வைக்கிறதுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கனால ரொம்ப காரம் இருக்காது. இந்த மசாலாஸை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இதில் நெக்ஸ்ட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணாமல் பார்த்து நல்லா அரைச்சி வைங்க கெட்டியாக. ஃபஸ்ட்டு நல்லா 2 ஸ்பூன் கட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் கீறி விட்டிங்கன்னா உள்ளே வரை நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர்ஸ் இறங்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரையும் கண்டிப்பாக ஊற வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக எசன்ஸ் எல்லாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை மட்டும் நம்ம கோட் பண்ணி எடுத்தோம்னாலே சூப்பராக 65 மாதிரி சூப்பராக தான் வரும். நம்மளுக்கு KFC ஸ்டைலில் வரணுன்றக்காக மைதா மாவும் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் அந்நேரம் ஆட் பண்ணிடணும். இப்போ நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா காரம் இருக்கும். நம்மளுக்கு மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்மளுக்கு 2 ஹவர்ஸ் ஊறின காடையை நல்லா பிரட்டி எடுங்க. நம்மளுக்கு காடையில் இருக்க எல்லா தண்ணி இடத்துலையுமே நம்ம மாவை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ண தான் நம்மளுக்கு அது ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே விங்கிள்ஸாக வரும். நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டில் நல்லா கிறிஸ்பியாக ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்குது. வேறு பிரெட் க்ரம்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே தேவையில்ல. நல்லா 2-3 தடவை சூப்பராக எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்லா கோட்டிங் கொடுங்க. ஒரு ஸ்டெப் ஃபுல் டைமாக நம்ம எல்லா கோட்டிங்கும் 2 கோட்டிங் கிட்ட நம்ம ஒரே டைமில் கொடுக்குறது. இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் மட்டும் நல்லா கொடுத்து ஒரு தட்டில் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதே சிக்கனை எடுத்து இந்த சிக்கன் நல்லா ஊறினோடனே அகெயின் இன்னொரு கோட்டிங் நல்லா கொடுங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் இன்னும் கொஞ்சம் மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஆட் பண்ணுறது அதே ரேஷியோலே ஆட் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் உணர்ந்து 1 ஸ்பூன் அந்த மாதிரி ரேஷியோவில் ஆட் பண்ணாலே போதும். இதுக்கு கொஞ்சமாவது காடையில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப மாவு மட்டும் இருந்துச்சுனாலே அது நம்ம ஆயிலில் ஆட் பண்ண உடனேயே மாவு தனியாக காடை தனியாக பிரிஞ்சு வந்துடணும். ஸோ கொஞ்சமாவது தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓவராக கோட்டிங் பண்ணிடாதீங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா தான் சூப்பராக நம்மளுக்கு கிறிஸ்பியாக நம்மளுக்கு வரும். நம்ம ஆயிலை செம்மையாக நல்லா ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது நல்லா நம்ம வறுத்து எடுக்கிறதுனால நல்லா ஹீட் இருக்கா மாதிரி வச்சுக்கோங்க. போட்டவுடனே நல்லா பபிள்ஸ் வரணும். நம்மளுக்கு நம்ம காடையை போட்டோடனே நம்மளுக்கு நல்லா பபிள்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா காடையோட அவுட்டர் கோட்டிங்லேருந்து எதுவுமே நம்மளுக்கு சூப்பராக விழாமல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் காடை எடுத்தோடனே போடுங்க. அந்த மசால் கீழே எதுவும் சிந்தி இருந்துச்சுன்னா கூட அது மட்டும் நம்மளுக்கு ஃப்ரை ஆனாலே அது ஒரு கருகுன மாதிரி வந்துடும். நம்மளுக்கு ஆயிலோட கலர்ஸே நல்லா மாறுறது நம்மளுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸாவது கண்டிப்பாக ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுனாலும் நீங்கள் ஸ்லோ ஸ்லிமில் மாற்றி வச்சு செக் பண்ணிங்கன்னா சூப்பராக ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம காடை சூப்பராக ஃப்ரை பண்ணது எல்லாமே உதிராமல் செம்மையாக இருக்குது. நம்ம காடை எல்லாமே இது நம்மளுக்கு காடையில் ரொம்ப நிறையா ஃப்ளெஷஸ் இருக்காது, எலும்பாக தான் இருக்கும். நம்ம நல்லா காடை வெந்ததுனால நல்லா எலும்பே தூக்கிட்டு தெரியுது. நம்மளோட கிறிஸ்பியான காடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிச்சு பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு சூப்பராக குக்கும் ஆகிருக்கு. நல்லா நிறைய இடத்துல நம்மளுக்கு மசாலா ஸ்டஃபிங் வரையும் உள்ளே வரையும் எசன்ஸ் இறங்கியிருக்குன்னு. உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பேபிஸ்லாம் காடை சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு KFC சிக்கன் மாதிரி இருக்குது, நல்லா மொறுன்னு இருக்குது, எனக்கு சூப்பராக ட்ரை பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக காடையை முழுசாக ஃப்ரை பண்ணுறதோட இது மாதிரி ட்ரை பண்ணோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு காடையில் இருக்க எலும்பு வரை நம்மளுக்கு சூப்பராக வெந்திருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் மைனஸ் தான் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ ஃப்ளேவராக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. KFC ஸ்டைலே பண்ணியிருக்குது. இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி நம்ம இதே சிக்கனுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். செமையாக இருக்கும்.
இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நீங்களும் இதே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.